ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேன் கார்டு வச்சுருக்கீங்களா இல்லை புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வர ஏப்ரல் 1லேருந்து பான் கார்டு ரூல்ஸில் ஒரு அதிரடி மாற்றம் வரப்போகுது. இது வரைக்கும் நம்ம ஆதார் கார்டு இருந்தாலே போதும், அதை வச்சு ஈஸியாக பேன் கார்டு வாங்கிட்டு இருந்தோம். ஏப்ரல் 1க்கு அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ வேறு என்ன வேணும்னு கேட்குறீங்களா? உங்கள் பர்த் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதுக்கு முன்னாடி பேன் கார்டு அப்ளை பண்ண 49A அப்படின்ற ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஃபார்ம் 93 தான் யூஸ் பண்ணணும். ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமில் தான் நீங்கள் பேன் கார்டு எடுக்க முடியும். ஸோ ஆதாரில் நேம் தப்பாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஆதாரில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஐடி ப்ரூஃபாக ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இபி பில், கேஸ் பில் இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை சப்மிட் பண்ணலாம். ஆனால் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு மட்டும் ஆதார் கார்டை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ண போனீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தவறாமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.